வேட்டையாடுறதை விட ஆட்டைய போறது சுலபமா தான் இருக்கு. சில வாரங்கள் இப்படியே போகுது. உணவு பிரச்சனை இல்ல. வயிறு நிறைய சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஓய்வெடுக்கிறீங்க. அப்பப்போ நீங்களும் வேட்டையாட தொடங்குறீங்க. வாழ்க்கையோட மிக முக்கியமான கட்டத்தை நெருங்கிட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு கூட்டம். முதல்ல கூட்டத்தை தேர்வு செய்யணும். பெண் சிங்கங்கள் அழகா இருக்கணும், ஆண் சிங்கத்துக்கு வயசா இருக்கணும். சரியான கூட்டத்தை தேடி பல நாட்கள் பயணிக்கிறீங்க. ஒரு வழியா ஒரு கூட்டத்தை கண்டுபிடிக்கிறீங்க. இந்த கூட்டத்துல ஒரு ஆண் சிங்கம் தான் இருக்கு. அதுவும் வயசானதா இருக்கு. நீங்க 3 பேரும் தாக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா அந்த கூட்டத்தோட ஆண் சிங்கம் மத்த பெண் சிங்கங்களோட உதவியால உங்களை சுலபமா தோக்கடிக்குது. நீங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறீங்க. உடல் முழுவதும் காயங்கள் இருக்கு. தோல்வி அடைகிறது உங்களுக்கு புதுசு இல்ல. நீங்க இன்னும் நல்லா சண்டை போட்டு பழகணும். உங்க சகோதரர்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. சில நாட்கள் அப்புறம் உங்க உடல் ஓரளவுக்கு குணமாகுது. நீங்க அந்த கூட்டத்தோட எல்லை பகுதியிலேயே இருக்கீங்க. ஒரு நாள் அந்த ஆண் சிங்கம் தன்னோட எல்லைய மார்க் பண்ணிட்டு இருக்கு. கூட பெண் சிங்கங்கள் இல்ல. சரியான சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நீங்க உடனே அதை தாக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு வழியா ஜெயிச்சிட்டீங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டியது அதோட குட்டிகளை காலி பண்ணணும். அத உங்க அல்லப்பை பசங்க பாத்துப்பாங்க. நீங்க தான் இனிமே இந்த கூட்டத்தோட தலைவர். உங்க வருங்கால சந்ததியை உருவாக்க வேண்டிய நேரம் இது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. பெண் சிங்கங்கள் டைமுக்கு உணவு கொண்டு வருது. உங்க மெனு பெருசாகிட்டே போகுது. அதிக நேரம் ஓய்வு, அளவில்லாத உணவு, சுகவாசிய வாழ ஆரம்பிக்கிறீங்க. சில மாதங்கள்லயே குட்டிகள் பிறக்குது. வாழ்க்கை முழுமை அடையுது. வீடியோவை முழுசா பார்க்க கார்ட்டூன் 11 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Download ShareChat.